ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினோதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளவு நல்லா பெரிய பெரிய தூதுவளை கீரை வந்துருக்குன்னு. இது நிறைய முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கையால் கட் பண்ணால் இங்கே பாருங்கள் முள் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குத்திடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கத்திரி வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்கும் முள். நம்ம கீரை குழம்பு பண்ணும்போது இதை நம்ம மற்ற கீரையோடு கலந்தும் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தூதுவளை சூப்பு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ 5 மணி ஆயிடுச்சு, ஈவினிங் 5 மணி. பூ ரொம்ப அழகாக பூத்துருக்கு. கரெக்டாக 5 மணி ஆனாவே இந்த பூ பூத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியும் இந்த தூதுவளை சூப்பு வச்சு குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணத்தக்காளி கீரை பறிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே மணத்தக்காளி கீரை தான். மணத்தக்காளி வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மணத்தக்காளி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போது மணத்தக்காளி கீரை சீசன். இது நல்லா இப்போ காய்க்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக மணத்தக்காளி கீரை பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முடக்கத்தான் கீரை. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது அதில் இருக்க விதை. இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா வதக்கி காரக்குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி நைட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் தோசை சுட்டு சாப்பிட்லாம். இந்த முடக்கத்தான் கீரைக்கும் இந்த பிரண்டை துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரண்டை பாருங்கள். இந்த பிரண்டை மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டா மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் சரியாகும். முடக்கத்தானும் இந்த பிரண்டையும் நம்ம எலும்புங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம முடக்கத்தான் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடக்கத்தானை நம்ம இப்படி எடுத்து நட்டு வச்சாவே இது சூப்பராக வளரும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பசலைக்கீரை. நிறைய புல் இருக்குது. இதுதான் முடக்கத்தான் பிரண்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை நல்லா கொடி மாதிரி போகும். நம்ம நல்லா இந்த மாதிரி இளம் பிரண்டையாக வேணும்னா சின்னதாகவே கட் பண்ணி விட்டுக்கலாம்.